குருவே சரணம். எல்லாம் வல்ல சத்திய தெய்வம், இந்த உலகத்தில் ஒப்பற்ற தெய்வமாக அரசாட்சி புரியும் நம் அப்பன் 18ஆம் படி கருப்பண்ணசாமி ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் முன்னேற, நினைத்த காரியம் நடக்க, எப்போதும் மேலாக உற்ற துணைவனாய், உயிர் நண்பனாக இந்த உமையாள்புரத்து ஆனந்த சந்தன கருப்பண்ணசாமி அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்பதே என்னுடைய உயர்ந்த லட்சியம். என் ஆண்டவன் கொடுத்த கட்டளையின்படி என்னாலும் என் நாவில் நின்று பேசும் சத்திய தெய்வம் எம்பெருமான் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் அள்ளித்தர வேண்டும் என்பதே எனது லட்சியம். மிகப்பெரிய ஒரு கனவு, ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக என் மனதில் நான் கட்டி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எம்பெருமானை எப்படியோ அழைக்கிறார்கள். மந்திர தந்திர எந்திர முறைப்படி பல வழிபாடுகளும் இரகசியங்களும் பல தேடல் இருந்து கொண்டிருக்குது. நான் அறிந்த வகையில் எல்லாம் வல்ல சத்திய தெய்வம் பக்திக்கும் உண்மையான பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் என்பது நான் அறிந்த ஆன்மீக ஒரு தேடல். முழுக்க ஒரு மனிதன் தெய்வத்தின் மீது பக்தி கொண்டு அந்த தெய்வத்தையே தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வத்தின் வழிகாட்டுதலின்படி நடக்கிறானோ, அதுவும் நீதிக்கு நீதி உண்மையாக நடக்கும்போது அந்த தெய்வம் சத்தியமாக துணை கொண்டு நிற்கும். யாரும் துணை இல்லையே என ஏங்கி தவிக்கும் போதெல்லாம் என் ஆண்டவன் 18ஆம் படி ஆனந்த சந்தன கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன் என்று தோள் தட்டி கைகோர்த்து என்னோடு நின்ற என் அப்பன். உலகத்தில் எது வந்தாலும் எது போனாலும் கவலைப்படாதே என்று, இந்த பூத உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் உன் திருப்பாதத்தை சேர வேண்டும் ஐயா, வாழையடி வாழையாக நீ காத்தருள வேண்டும் ஐயா, இந்த மனிதர்களை காப்பாற்றி வரம் கொடுக்க வேண்டும் ஐயா, தர்மம் தலைத்தோங்க வேண்டும் ஐயா, நீ சத்தியமாய் கூட இருந்து எல்லா வளமும் நலமும் அள்ளித்தர வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு அன்பான, ஒரு பணிவான ஒரு கோரிக்கையாக அப்பா கருப்பசாமியிடம் நான் வச்சுக்கிறேன். கருப்பசாமி ஒப்பற்ற ஒரு தெய்வமாக, அனைத்து தெய்வங்களையும் காவல் காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக எம்பெருமான் 18ஆம் படி கருப்பண்ணசாமி அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார், அருளை தருகின்றார். அனைவரும் கருப்பண்ணசாமியினை பக்தியுடன் நம்பிக்கையுடன் வணங்கி கருப்பண்ணசாமியின் பேரருளை பெற கேட்டுக்கொள்கிறேன்.